வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். நம்மளோட சைலண்ட் எம்டி வந்து எதுவுமே பேசலை இது வரைக்கும். அதுக்கப்புறம் பணத்தை பற்றின அப்டேட் எதுவும் இல்லை, ஆப் பற்றின அப்டேட்டும் இல்லை. நான் ரிலேராக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே ஏன் எம்டி பேசலை அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அது உண்மையான விஷயமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். 90 நாளா 100 நாளான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எம்டியோட வீடியோ அடுத்தடுத்த நம்மளுக்கு வரதான் போகுது. ஸோ அதை நம்பி தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட அடுத்த எதிர்பார்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ஸ் பெயிலும் ப்ளஸ் எம்டி பேசணும் அப்படின்றது தான். இனி எம்டி பேசவே மாட்டார், அவ்வளோதான், கம்பெனி க்ளோஸான கம்பெனி வீடியோ போட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு. ப்ளஸ் அவ்வளோதான், நம்பிக்கையை இழந்துட்டாங்க மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் நான். ஸோ நம்பிக்கை இழந்துட்டோன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குது, ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எம்டி எவ்வளவோ பண்ணியிருக்காரு. நம்ம அமௌண்ட் போட்டு நிறைய பேர் ஏர்னும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏர்ன் பண்ணவங்க எல்லாம் குற்றவாளி அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பில் தான் போட்டிருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடி கிடச்சிடாதா, அதை பிடிச்சி நம்ம மேலே வந்துட முடியாதா அப்படின்ற ஒரு சராசரி மிடில் கிளாஸ் காமன் மேன்னா இதில் நிறைய பேர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பர்ச்சேஸுன்னு சொன்னீங்களேன்னு ஒரு 2-3 தூக்குதுறைங்க வந்துடுவாங்க. ஸோ தூக்கிட்டு வந்துடாதீங்க, உள்ளே வச்சுட்டு அமைதியாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பர்ச்சேஸோ என்ன வேணால் வச்சுக்கோ. சரிங்களா? ஆஸ் ஒரு காமன் மேனாக ஒரு ஃபினான்ஷியல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதாவது பணத்தை பணத்தோட விஷயத்தை தெரிஞ்சவன், பணத்தை புரிஞ்சவனுக்கு தெரியும் இது பர்ச்சேஸ் இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு. சரிங்களா? இல்லைப்பா அது பர்ச்சேஸ் தான் அப்படின்னா ஃபைன், நீங்கள் இதை பர்ச்சேஸ்னு வச்சுக்கோ, நான் அது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ்னு வச்சுக்கிறேன் உனக்காக. சரிங்களா? ரொம்ப நேரமாக கத்திரிட்டு இருப்பானுங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ன்ட்டு. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்ச்சேஸ் ரெண்டுமே இருக்கட்டுமே. ஒரு பணத்தை போட்டு உள்ளே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நான் பணம் ₹1 கூட எடுக்கலன்னா நான் உருட்டின்னு இருக்க மாட்டேன். சில பேர் பணத்தை எடுத்துகிட்டும் உருட்டிகிட்டு இருக்கானுங்க. பணத்தை எடுத்துகிட்டு கம்பெனி போய் தப்பாக போடுறது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுறது, உடனே நான் கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு ஒரு கதை விடுறது, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானும் பணம் எடுத்திருக்கேன், பாதிக்கு பாதி தான் எடுத்தேன். ஓகேங்களா? 100% நான் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு 50% தான் நான் எடுத்தேன். பேலன்ஸ் 50% மாட்டிக்கிச்சு, கடனாளியாக தான் உட்காந்துருக்கேன். சரிங்களா? மக்கள் எல்லோரும் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா கிடையாது. இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி சம்திங் தான் சொல்லுவாங்க. இல்லை ஒரு சோத்துக்காக சம்திங் இது ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அது மாதிரி இதில் ஒரு கோட் ஆகுது. இப்போ 1,00,000 மக்கள் இருக்காங்க, அதில் 2 பேர் நம்பிக்கை இழந்தாங்கன்னா பேலன்ஸ் 99,998 பேரும் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னமும் லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கும். சரிங்களா? வெட்ட ஒன்று துண்டுன்னு பார்த்துடலாம் மக்களே. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். டேரக்டர்ஸ் பெயிலில் எனக்கு தெரிஞ்சு நான் திரும்ப நான் சொல்கிறேன், ரிலீராக வீடியோ பார்த்துருந்தோம் ஃபைன், பார்க்காதவங்களுக்காக திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு 3ஆம் தேதி ஒரு அப்டேட் தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க ஜட்ஜு சொன்னது ஃபைனல் ஆர்டர்ஸ் வில் பாஸ்ன்ட்டு. இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி வேணால் அந்த கோர்ட் கேஸ் இந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவர் சொன்னது அதுதான். இப்போ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணோம். பொங்கலுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான்ப்பா தீபாவளிக்கு சொன்னேன், இதே தான் ஆகஸ்ட் சொன்னேன் அப்படின்னா நம்மளுக்கு விஷயம் தெரியறதா என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? பொங்கலுக்குள்ளேன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அது பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டேக்கு மூவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரில. ஏன்னா ஒரு பெரிய நாளையும் தான் அவங்க அடுத்தடுத்த வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இவருக்கு பெயில் கிடச்சிருச்சுன்றப்ப இப்போ அதுவே நம்மளுக்கு இழுத்துட்டு தான் சொன்னாங்க. கடைசியில் டப்புன்னு பார்த்தீங்கன்னா பெயில் கிடச்சிருச்சுன்னு சொன்ன அந்த தருணத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் சந்தோஷப்பட்டோம். சரிங்களா? அது மாதிரி கண்டிப்பாக இன்னொரு சம்பவம் நடக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அத்தனை லட்சம் மக்களும் திருப்பி நம்ம சந்தோஷப்படுவோம். அதுக்கான நாள் தொலைவில் இல்லை. நான் நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க, நானும் நம்பிட்டு தான் இருக்கேன். என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி கடன் வாங்கி நிறைய பேர் கடன்லாம் வாங்கி நிறைய பேர் பண்ணது. நானுமே ஒரு இடத்துல நகை கடன் வாங்கி தான் பண்ணேன். கொஞ்சம் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு ப்ளஸ் நகையை வச்சு தான் அதில் சேர்ந்தது. ஸோ 90% ஆஃப் த மைவேத்திரி மக்கள் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. உண்மையான உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு நல்ல செய்தி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். பொறுமைன்னு சொன்னீங்கப்பானா எனக்கு தெரிகிற இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. இது ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரி டிலே ஆகுதுன்ற சொல்லணும்னு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு என்னென்னா, மக்களே இத்தனை நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்,
நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். நான் முன்னாடி சொல்லாமல் ஆரம்ப கட்டத்துலேருந்து என் கூட இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. என்னோடய நண்பர்கள் நண்பீஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்னது மையத்திலேருந்து அமௌண்ட்டை நான் எடுப்பேன், திருப்பி அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஹாலில் வச்சு நான் அந்த பணத்தை வந்து வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன், பணம் எடுத்துட்டேன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ சீக்கிரத்துலேயே போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்குள்ளே அந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு பயங்கர ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் மீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். டாடா, டேக் கேர், பாய் அண்ட் ஸ்டே சேஃப்.